Hello friends, welcome to Fantasy Kuddamna YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கரேபியன் பிரீமியர் லீக்ல நடக்கிற 30வது மேட்ச். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கிடையே நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா கயானா அமேசான் வாரியர்ஸ் அண்ட் ட்ரெயின்பேக்கோ கிங் ரைடர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டோம். ஸோ இந்த மேட்ச்ல வின் பண்ற டீம் குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு வந்து ப்ளே பண்ணுவாங்க. லாஸ் பண்ற டீம் எலிமினேட்டர்ல வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் விடியகாலம் 4:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு அதே தாங்க கயானால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா கயானா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு ஓவராலா வந்து எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 5-6 மேட்ச் வந்து இதே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுல டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. காரணம் ஸ்டார்டிங்ல பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170-190 பிளஸ் ரன் அடிச்சுட்டாவே செகண்டா பேட் பண்ற டீமை வந்து ஒரு கம்மியான ரன்லயே சுடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வினுவை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா இப்ப ரீசெண்டான 4 மேட்ச்ல 3 மேட்ச்ல 200 பிளஸ் ரன் வரையும் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க. அதே செகண்டா பேட் பண்றவங்க கிட்டத்தட்ட ஒரு 150-160 ரன்லயே வந்து சுருட்டிடுறாங்க. காரணம் இந்த வினுவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல இருந்தாங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் அதுக்கு அடுத்து எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான் வெளில டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸ் டாமினேட் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கனால டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கட்டும் சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷனா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல 2 டீம்ல இருக்க பிளேயினோட சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இப்போ அடுத்ததா வெனுவ கடை வந்து பார்ப்போம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 23 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 26 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், இந்த சீசன்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தான் அதிகமா வந்து வின் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் ஸ்டார்டிங்ல பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 190-200 பிளஸ் ரன் வரையும் அடிச்சிடுறாங்க. அடுத்த செகண்டா பேட் பண்றவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே டாமினேட் பண்றதுனால கம்மியான ஸ்கோர்ல வந்து லாஸ் ஆயிடுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வினுவை பொறுத்த வரைக்கும் டாஸை வின் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்றாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 149, ஹையஸ்ட் ஸ்கோர் 226 அப்படிங்கிறத வந்து அடிச்சிருக்காங்க. லோவர் ஸ்கோர் 79க்கே வந்து ஆல் அவுட் ஆயிருக்காங்க. இப்போ அடுத்ததா ஹெட்வுட் இருக்கிற வந்து பார்ப்போம். ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் மொத்தம் 29 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரெயின்பேக்கோ கிங் ரைடர்ஸ் 14 மேட்சும் கயானா அமேசான் வாரியர்ஸ் 15 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹெட்வுட்ல பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. 2 டீமுமே ட்ரெயின்பேக்கோ கிங் ரைடர்ஸோட கயானா அமேசான் வாரியர்ஸ் ஒரு மேட்ச் தான் வின்னிங்ல அப்ரைட்ல வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஸ்மால் லீக் பிளே பண்றவங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்டான ஆப். கிட்டத்தட்ட இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி ரொம்பவே வந்து டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வின்னிங் அமௌண்ட்டுக்கு ஒரு 250 300 வரையும் டிஃபரன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி குபேரா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே டியோ அண்ட் டியோ ப்ரோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேர் பிளே பண்ணுவாங்க. காரணம் பிக் ஒன் பிளேயர் வின் மோர் மணி இந்த மாதிரி ஆப்ஷன் தான். ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி நிறைய மணி வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல குபேரன்னு எடுத்துட்டாவே டியோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நிறைய பேர் வந்து பிளே பண்றாங்க. ஸோ டியோனா பெருசா ஒன்றும் கிடையாது. காமனா 5 பிளேயர் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து எனி ஒன் பிளேயர் நம்ம பிக் பண்ணா போதும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. 11 பேருக்கு டீமை கிரியேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு பிளேயர் இந்த பிளேயர் ட்ரீம் டீம்ல வர வாய்ப்புகள் இருக்கும். பர்டிகுலர் ஸ்கோர் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம கணிச்சு அந்த ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் நம்ம பிக் பண்ண போறோம். இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்னண்ட் ஒரே ஒருத்தர் தான்.
நம்ம ஒருத்தர் கூட தான் வந்து பிளே பண்ண போறோம். அந்த ஆப்பனண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ இது இன்னும் நமக்கு ஒரு அட்வான்டேஜா வந்து இருக்கும். காரணம், அந்த பிளேயர் ஆப்பனண்ட் எந்த பிளேயரை பிக் பண்ணியிருக்காரு, அந்த பிளேயர் எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு, சரி பந்து போடுறாரா பேட் பண்றாரா, 2 விதமான ஃபேண்டசி பாயிண்ட் வருதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்பனண்ட்டை யாரை போட்டா நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சு நம்ம வந்து பிளே பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாம டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டியோ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 காலமா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நம்ம பிக் பண்ணணும். இந்த 2 பிளேயரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி ஆப்பனன்ட் டீம்ல யார் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் வின்னிங் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ இந்த டியோ ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுற எல்லா மேட்சுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுற ஆப்ஷன்ஸ்க்கு நாங்கள் வந்து அதில் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஓகே, நம்ம குபேர ஃபேண்டசி ஆப்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி முற்றிலும் பிடிப்பதே இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப லோவஸ்ட் இன்வெஸ்டர், லோவஸ்ட் மணி, இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் பே தான் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 11 பேர் கூட டீமை நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை, கேப்டன் வைஸ் கேட் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஒரு பிளேயரை நம்ம பிக் பண்ணி அதிக மணி வந்து வின் பண்ணலாம். மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FG. ஓகே, பார்த்ததா 2 டீமோட பாசிபிளான பிளேயிங்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம். கயனா மேசின் வரைஸை பொறுத்த வரைக்கும் ரஹ்மல குர்பாஸ், ஆசம் கான் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சாய் ஹோப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சிம்ரன் ஹெட்மயர், மொயின் அலி, ரொமேரியஸ் செஃபர்ட், கேமு பவுல், குடிசக் மோட்டி, டெவன் பிரெட்டோரியஸ், இம்ரான் தாகிர் அண்ட் சிங்லர். ஸோ இவங்க தான் கயனா அமேசின் வரைஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ட்ரெயின் பாக்கர் கிங் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சன் ராய் அண்ட் சுனில் நாராயண் இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. சுனில் நாராயண் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் வந்து பிளே பண்ணல. ஸோ இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறனால அதுவும் ஸ்பின்னர்ஸுக்கு தான் ரொம்பவே சப்போர்ட்டிவ். சுனில் நாராயண் இந்த மேட்ச்ல பிளே பண்றதுக்கு 90% வரையும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கடைசி லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சுனில் நாராயண் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். என்னைய பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சன்டேஜ் 90% வரையும் சுனில் நாராயண் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்த கிறிஸ் கார்டி, நிக்கோலஸ் பூரன் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், டிம் டேவிட், கிரண் போலார்ட், ஆண்டர் ரசல், அகில் ஹுசேன், கிறிஸ் ஜார்டன், சலாம் கேல், ட்ரெண்ட் ஹைன்ஸ். ஸோ இவங்க தான் ட்ரெயின் பேக்கோ கிங் ரைடர்ஸ் ஒரு பாசிபிளான பிளேயிங் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்த 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்க பிளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். ஓகே, இதுல வந்து பார்த்தீங்கன்னா சாஹோப், மொயின் அலி, சிம்ரன் ஹெட்மயர், டெவன் பிரெட்டோரியஸ். ஸோ இவங்க தான் கயனா அமேசின் வரைஸோட டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. சாஹோப் டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ரீசன்ட் மேட்ச் வைஸ்ல சாஹோப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த வேணுல லாஸ்ட் ஆன 2 மேட்சுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது அவர் ஃபேண்டசி வேல்யூ 70 to 80+ வரையும் வந்துருந்துச்சு. ஒரு கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிளான பிளேயரா வந்து இருந்திருந்தார் லாஸ்ட் 2 மேட்சுமே. இந்த மேட்ச் நான் லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தேன், சாய் ஹோப் பேட் விக்கெட் கீப்பிங் பண்றாருன்னா போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட். சேம் இதுதான், சாய் ஹோப் வந்து போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே மினிமம் 45 to 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நான் வந்து ஒரு ஆவரேஜ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஆவரேஜா 45 to 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போத் இன்னிங்ஸுமே சேர்த்து. ஸோ சாய் ஹோப்போட ஒரு மைனஸ், அதாவது எந்த மாதிரி பவுலர்கிட்ட வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அதே தான், ரைட் ஆஃப் ஆஃப் பிரேக்கர் அண்ட் ரைட் ஆஃப் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்க போயிட்டு தான் வீக்கா வந்து இருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல ஆப்னம் டீம்ல கிறிஸ் ஜார்டன் வந்து இருக்காரு. ஸோ சுனில் நாராயண் இந்த மேட்ச் பிளே பண்றாரு அப்படின்னா சுனில் நாராயணுக்கும் சாய் ஹோப்பும் கூட ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மோஸ்ட்லி கிறிஸ் ஜார்டன், சாய் ஹோப் அண்ட் சுனில் நாராயண் மேட்ச்ல இருந்தாருன்னா சுனில் நாராயண் அண்ட் சாய் ஹோப்புக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மொயின் அலி 4 ஓவர்மா வந்து போல் பண்ணிடுவாரு. பர்டிகுலரா செகண்டா போல் பண்ணும்போது இவற்றது நம்ம 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்ல என்னை பொறுத்த இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட், செகண்டா போல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல மொயின் அலி நம்ம விக்கெட் கேமே எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்தாருன்னா போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 15 to 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ மொயின் அலியோட பிளஸ் 4 ஓவருமே போல் பண்றாரு. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 2 விக்கெட் வரைக்கும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15 to 20+ ரன் வரையும் அடிக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. இது அவரோட பிளஸ். இவரோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லெப்ட் ஆர்ம் சைனா மேன். ஸோ லெப்ட் ஆர்ம் சைனா மேன் பவுலருக்கு வந்து வீக்கா இருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா சலாம் கெயில் வந்து இருக்காரு. ஸோ சலாம் கெயில் அண்ட் மொயின் அலி அல்லது சலாம் கெயில் அண்ட் அகில் ஹுசைன் இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததான் ரொமேரியோ செஃபர்ட். ஸோ ரொமேரியோ செஃபர்ட் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ நான் லாஸ்ட் மேட்ச் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொமேரியோ செஃபர்ட் இருந்து ஒரு 2 விக்கெட் அதிகபட்சம் 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா வேணா 2 விக்கெட் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஒழிய போத் இன்னிங்ஸுமே 2 விக்கெட் அப்படிங்கிறத விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ரொமேரியோ செஃபர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 அதிகபட்சம் 3 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம விட்டு எதிர்பார்க்க முடியும். சேம் ரொமேரியோ செஃபர்ட், டெவன் பிரிட்டோரியஸ் 2 பேருமே டெத் ஓவர் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல 2 பிளேயர்ல எனி ஒன் பிளேயர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 2 பேருக்குமே சேம் ஆப்ஷன் தான். ரொமேரியோ செஃபர்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3. சேம் டெவன் பிரிட்டோரியஸ் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாருன்னா ஒரு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ஆனால் ரொமேரியோ செஃபர்டோட மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்க விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. அந்த இதுல அகில் ஹுசைன் அண்ட் சுனில் நரேன். ஸோ இவங்க 2 பேருக்கும் அண்ட் ரொமேரியோ செஃபர்டுக்கும் ஒரு பேட்டில் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி சுனில் நரேன் அண்ட் ரொமேரியோ செஃபர்ட், சுனில் நரேன் மிஸ் ஆயிட்டாரு அண்ட் அகில் ஹுசைன் அண்ட் ரொமேரியோ செஃபர்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல ஒரு விக்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டெவன் பிரிட்டோரியஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அதுல கிறிஸ் ஜோர்டன் வந்து இருக்காரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அண்ட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அதே ஆப்போனன்ட் டீம்ல யார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரசல் அண்ட் கிறிஸ் ஜோர்டன். ஸோ கிறிஸ் ஜோர்டன் மிஸ் ஆயிட்டாருன்னா ஆண்ட்ரூ ரசலோட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அடுத்ததா ட்ரைன் பக்கெட் இங்கிலாண்டோட ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரான், ஆண்ட்ரூ ரசல் இவங்க 3 பேரும் டபுள் ஆப்ஷன் பீக்ல வந்து இருக்காங்க. சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு அண்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஒரு பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸோ நான் வந்து ஒரு ஆவரேஜா வந்து சொல்லிட்டேன். ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 30 பவுலிங் ஆப்ஷன்ல போத் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது 2ங்கிறது 3 விக்கெட் வரையும் போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரி, நம்ம ஒரு ஆவரேஜா போத் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டுக்கும் போது 50+ ஃபேண்டசி பாயிண்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா 85ல இருந்து ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சுனில் நரேன் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்றாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் சுனில் நரேன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு சுற்றுலா பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இவரோட மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பண்ணக்கூடிய பேலர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ அந்த ஆப்போனன்ட்ல சிங்லர். ஸோ சிங்லர் வந்து இருக்காரு. ஸோ சிங்லர் அண்ட் சுனில் நரேன் ஒரு 60-40 ஸோ இல்ல 70-30 ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா நிக்கோலஸ் பூரான். நிக்கோலஸ் பூரான் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய 20, டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 ஓவராலா பேட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு 24+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிருது. அண்ட் பேட்டிங் வந்தாருன்னா ரொம்ப ஒரு குவாலிட்டியான பவுலர். போத் இன்னிங்ஸுமே இருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா செகண்டா பேட் பண்ணா இன்னும் நல்ல பேட்டிங் இருந்து ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு பேட்டிங்ல இருந்து மட்டும் 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் பேட்டிங்ல இருந்து வந்தாலும் அண்ட் விக்கெட் கீப்பிங் கிடைக்கக்கூடிய ஒரு 20, டீம்ல கூடிய ஒரு 4 ஓவராலா ஒரு 50ல இருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நிக்கோலஸ் பூரானுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ நிக்கோலஸ் பூரான் எந்த மாதிரி பவுலர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ ட்ரைன் பக்கெட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த எல்லா நிறைய வெனுல பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து நிறைய முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல ரொமேரியோ செஃபர்ட் அண்ட் குடிசெக் மோட்டி இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ மோஸ்ட் பவர்ஃபுல்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொமேரியோ செஃபர்டுக்கும் அண்ட் நிக்கோலஸ் பூரானுக்கும் ஒரு பேட்டில் இருக்கும். அதே கயானா மசூரியர் செகண்டா பவுல் பண்றாங்கன்னா
குடிசேக் மோட்டி அண்ட் நிக்கோலஸ் பூரானுக்கு ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, அடுத்து ஆண்ட்ரூ ரசல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெண்டுங்கும் போது ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், பேட்டிங்ல இருந்து ஒரு 25. ஸோ ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 75 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதே செகண்டா இவங்க பவுல் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேட் பண்றாருன்னா ஸோ ஒரு பேட்டிங் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி டாப் ஆர்டர்ல இருக்கவங்களே ஓவர் முடிச்சுட்டாங்க, ஒரு பேட்டிங் ஆர்டர் கிடைக்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்கேஸ் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 30 பிளஸ்ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் கிடைக்குமா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ ஆண்ட்ரூ ரசல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை. இவர் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாலர் நிறைய முறை வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ அந்த ஆப்னன்ட்ல குடிசேக் மோட்டி வந்து இருக்காருங்க. ஸோ குடிசேக் மோட்டி அண்ட் ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பாரதா 50-50 ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, உங்களோட பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்த்துருவோம். இதுல ஜான்சன் ராய் அண்ட் கிரண் பொலார்ட் 2 பேரும் ட்ரெயின் பேக் கிங் ரைடர்ஸோட ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஜான்சன் ராய் செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல செகண்டா இவர் பேட் பண்ணும்போது ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மோஸ்ட்லி ஜான்சன் ராய் செகண்டா பேட் பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட் கொடுத்து பாருங்க. இவரோட பிளஸ் பேட்டிங் தான், இவரோட மைனஸும் அதே பேட்டிங் தான். காரணம், இவர்கிட்ட பேட்டிங்ல இருந்து மட்டும்தான் நம்ம ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் வரையும் எதிர்பார்க்கணும். அப்பதான் ஃபேண்டசி டீமுக்குள்ள இவரால வர முடியும். வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புகள் இருக்குமே, கம்பல்சரி கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கு வருமா அப்படிங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இதனாலதான் இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். பார்த்தா பாத்தீங்கன்னா கிரண் பொலார்ட். ஸோ கிரண் பொலார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் பவுல் பண்ற வாய்ப்பு இருக்குமாங்கிறது என்ன பொறுத்த கொஸ்டின். லாஸ்ட் 2 மேட்ச் வந்து பவுலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் இவர் பவுல் பண்ணாருன்னா மஸ்ட் டிரைவ் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. பர்டிகுலரா இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது இவர்கிட்ட வந்து நம்ம 1 அதிகபட்சம் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ கிரண் பொலார்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட். பவுலிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இவர் செகண்டா பேட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாரத ராகமோல குருபாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. ஒன்னார் கிராண்ட் லீக்கே ரிஸ்கான ஆப்ஷனா கூட இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது இவர்கிட்ட இருந்து நம்ம 40ல இருந்து ஒரு 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா 20 பிளஸ் ரன்லயே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ராகமோல குருபாஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. டேவன் பிரிட்டோரியஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க கயானா மேசன் வாரியர்ஸ் அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஸோ 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் வரையும் எடுத்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா இவங்க பவுல் பண்றாங்க அப்படின்னா டேவன் பிரிட்டோரியஸ் நீங்க அவர் தவிர்த்துட்டு வேற ஒரு ஆப்ஷன் பிளேயரை வந்து நீங்க பிக் பண்ணலாம். ஓகே, பார்த்ததா லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். கயானா மேசன் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொமேரியஸ் செஃபர்ட், சிங்லர் அண்ட் இம்ரான் தாகிர் இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. ரொமேரியன் செஃபர்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை. 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன். ஸோ ஓவராலா ட்ரீம் டீம்ல வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பட் இவர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது இவர் ஃபேண்டசி நல்லாவே இன்க்ரீஸ் வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னொரு ரிஸ்கா கிராண்ட் லீக் ட்ரை பண்ண வைஸ் கிட் ஆப்ஷனுக்கு ஒரு சூட்டபிள் பிளேயர் வந்து இருப்பாரு. சிங்லர் செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ இவரு வந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு ஒபேட் பண்ணிட்டு வேற பிளேயர் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இம்ரான் தாகிர் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்ல 2 அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபேண்டசி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சுனில் நரேன் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட். ஸ்மால் லீக் ட்ரை பண்ண கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்தாலும் ஒரு 25ல இருந்து ஒரு 30 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் எதிர்பார்க்கலாம். அகில் ஹுசைன் செகண்டா பவுல் பண்ணும்போது போத் ஒரு இம்பார்ட்டன்ட். செகண்டா பவுல் பண்ணும்போது வந்து 2 அதிகபட்சம் 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 அதிகபட்சம் 2, செகண்டா பவுல் பண்ணும்போது 2 அதிகபட்சம் 3. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல அகில் ஹுசைன் நம்ம விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ சுனில் நரேன், அகில் ஹுசைன் அண்ட் சலாம் கேல் இவங்க 3 பேருமே போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸோ இந்த வெறும் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப டாமினேட் பண்றதுனால கம்பல்சரி போத் இன்னிங்ஸுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்டிகுலர் 3 பிளேயருமே. ஓகே, அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஸோ ட்ரெயின் பேக் இன்கிரீடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரான், ஆண்டர் ரசல், கிறிஸ் ஜார்டன். ஸோ நிக்கோலஸ் பூரான் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட், விக்கெட் கீப்பிங்குமா பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். அண்ட் பேட்டிங்லும் வந்து ஒரு 30+ fantasy பாயிண்ட் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆண்டர் ரசல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை, செகண்ட் ஹாஃப் பவுல் பண்றாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிறிஸ் ஜார்டன் போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன் கொடுக்க தாராளமா கொடுத்து பாருங்க. டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு, பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது விட்டது நம்ம 2 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 3 விக்கெட் கூட விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், ஸோ அதிகபட்சம் 2 இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுதான் விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிறிஸ் ஜார்டன் போத் இன்னிங்ஸ்ல நான் வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து பார்ப்பேன். இப்போ அடுத்ததா சாய் ஹோப் போத் இன்னிங்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட். சேம் நிக்கோலஸ் பூரானுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லணும் அதே ஆப்ஷன் தான் சாய் ஹோப்புக்கும். சிம்ரன் ஹெட்மயர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை, செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சிம்ரன் ஹெட்மயர் ஒரு ஃபேண்டஸி ரொம்ப சூப்பரா வந்து வந்திருக்கு. லாஸ்ட் 2 மேட்ச்லயுமே சூப்பரான நாக் வந்து பிளே பண்ணியிருக்காரு. மொயின் அலி போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட், 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 20+ fantasy பாயிண்ட் வரையும் விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். அகில் குடிசேக் மோட்டி. ஸோ குடிசேக் மோட்டி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 அதிகபட்சம் 2, செகண்டா பவுல் பண்றாரு 2, அதிகபட்சம் 3 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். 1 ஆர் கிராண்ட் லீக்ல ரிஸ்கா கேப்டன் கேட்ட போட்டு குடிசேக் மோட்டிக்கு ஒரு வைஸ் கேர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல சேஃபான ஆப்ஷன். ஸோ 2 பேருமே ஸ்மால் லேக்கு ஒரு சேஃபான ஆப்ஷனாக தான் இருப்பாங்க. 2 பேருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்ததா கேப்டன் வைஸ் கேர் ஆப்ஷனுக்கு சேஃபான ஆப்ஷன் யாரை கொடுக்கலாம், ரிஸ்கா யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபா பாத்தீங்கன்னா சுனில் நரேன், மொயின் அலி அண்ட் நிக்கோலஸ் பூரான். இந்த பர்டிகுலர் 3 பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேர் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். அந்த ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் பட்சத்துல குடிசேக் மோட்டி, இம்ரான் தாகிர், ரொமேரஸ் செஃபர்ட், ஷாய் ஹோப், அகில் ஹுசைன், சலாம் கெயில் அண்ட் கிறிஸ் ஜார்டன். இந்த பர்டிகுலர் பிளேயர்ல இருந்து எனி 2 பிளேயருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேர் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது கிராண்ட் லீக் ஒரு சூட்டபிள் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.